ஹலோ மீட் மித்னு. நான் தான் மித்னுஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு எனக்கு. அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, ப்ரோ இப்போலாம் ரெகுலராக உங்கள் பாட்காஸ்ட் கேட்குறேன், சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுகிறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது, ரெகுலராக கேட்குறதுனால நிறையா தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா டேக் அவேஸ் வந்து சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக அமைச்சிருந்தாங்க. ரொம்ப ஓகே, நல்லதாக அமைச்சிருக்காங்க, நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அந்த ஃபீல் வந்துச்சு. நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் யூடியூப் ஆரம்பிச்சும்போது அந்த ட்ரால் சேனல்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. நானே சொல்லக்கூடாது, பட் அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கும்போது சொல்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிறனால சொல்கிறேன். பட் மறுபடியும் அந்த பேக் டு அந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் வரணும், அதெல்லாம் வந்துடுவேன். கொஞ்சம் டைம் வச்சு செய்யுது, அவள் தான் திருப்பி நம்ம டைம் வச்சு செய்கிற டைம் ரொம்ப நாள் ஆகாது, வருஷக்கணக்கில் செய்யுது. என்னால் என்கிட்ட இருக்கிற ஒன்று நம்பிக்கை தான், அதனால் அதை மட்டுமாச்சும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஐ எம் ஹோல்டிங் ஆன் டு இட். ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் வரும். அந்த ஒரு குட்டி குட்டி மெசேஜஸில், அந்த நுவான்சஸ்லாம் அதை படிக்கும்போது நம்மளால ஒருத்தங்க சிரிக்கிறாங்களா, நம்ம வீடியோஸ் அதெல்லாம் இருக்கும் தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது இருக்கும், பட் அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது, நம்ம யூஸ்டு டு இட்டாக மாறி இருப்போம். அப்புறம் நான் நடுவில் கொஞ்சம் இப்போ இந்த பாட்காஸ்ட் சேனல் புதுசாக ஆரம்பித்தேன், சும்மா ஆரம்பித்தேன். இந்த பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான புள்ளியார் சொல்லி போட்டது எங்கள் அம்மா தான். வீட்டில் வந்து உட்காந்து இம்மா வேக்கானும் பேசுறியே, ஒழுங்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் ஏதாச்சும் கண்டதையும் பேசினா அப்புறம் அதுக்காச்சும் வியூஸ் போகும்ல, இந்த சேனலுக்கு பக்கத்தில் அதையும் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னாங்க. நான் யோசித்தேன் ரொம்ப நாள், எங்கள் அம்மா சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இருக்கிற ஒரு சேனல்லையே வீடியோ போட முடியல, இப்போ இதை வேறு ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை அப்படியே ஆரம்பித்தாலும் என்ன பேசுகிறது, இந்த ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கெலாம் இல்லை, ரொம்ப அந்த மாதிரி பேசுகிறதுக்கு, இல்லை பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு சேனல்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு சேனல்ஸ் இருக்குது, நிறைய மோட்டிவேஷனல் சேனல்ஸ் இருக்குது. என்ன தான்டா அப்போ பேசுகிறது அப்படின்னா, சரி உள்ளபடி பேசுவோம், கேஷுவலாக ஜாலியாக ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். அப்புறம் ஏதோ 1-2 லவ் ஸ்டோரி சொல்ல போக திடீர்னு இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே அவங்க லவ் ஸ்டோரிஸை சொல்ல, அதை நான் வந்து பாட்காஸ்ட்டில் சொல்ல, அதுவே ஒரு பேட்டர்னாக மாறுது. அது நல்லா தான் இருக்குது ஒரு விதத்தில். அதனால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் சீரீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரிலேஷன்ஷிப் சீரீஸ்லாம் நான் எதுவுமே பிளான்லாம் பண்ணல. எனக்கு இங்கே ஒரு கதை கிடைக்குது, கதையில் கான்டென்ட் கிடைக்குது, அந்த கான்டென்ட்டை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப் சீரீஸுன்ட்டு நல்லாயிருக்கு இந்த பேரே. அதனால் வந்து நான் பாட்காஸ்ட்டில் தனியாக ஒரு இதுவே வைக்கலான் இருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க, ஐயோ அட இதுங்க, அட அதுங்க, அதுதாங்க இதுங்க, அந்த இது வைப்பாங்க இல்லைங்க, கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸில் ரிலேஷன்ஷிப் சீரீஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேட்டகரியை வச்சு அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய கதைகள் வருது இந்த இன்ஸ்டாகிராம்லாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு அந்த லைட்டாக கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் கொடுக்கும்ல, பரவாயில்ல நம்மளோட பாட்காஸ்ட் ஓகே ஓரளவுக்கு ரீச் ஆகுது போல், அண்ட் அதுக்கும் ஓரளவுக்கு ரெகுலர் லிசனர்ஸ் இருக்காங்க போல், அவங்களுக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க கேட்குறாங்க, டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை நான் எப்போயுமே பாட்காஸ்ட்டில் சொல்லுவேன், ஹெட்செட் போட்டுட்டு வேறு ஒரு ஒர்க்கையும் பார்த்துட்டு சைட் பை சைடு யாரோ பேசுகிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சும்மா இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அது அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மன நிறைவு, மன அமைதி கிடச்சிது. அதே மெசேஜில் கடைசியில் ப்ரோ இப்போல்லாம் உங்கள் பாட்காஸ்ட்டை கேட்கலன்னா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னாங்க. இது எப்படி சொல்கிறாங்க, நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டு கேட்க தூங்கிடுறாங்களா, இல்லை டெய்லி அந்த பாட்காஸ்ட்டை கேட்டனால தான் ஓகே இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் கேட்டோம், சரி போய் தூங்கலாம் இன்றைக்கி டைம் அப்படின்னு தூங்குறாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் ஏன் இந்த யோசனை வந்துச்சுன்னா, நான் வந்து ரெகுலராக நைட் தூங்கும்போது இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட ஸ்பீச் இருக்குல்ல, அதை நான் சைடில் வச்சுப்பேன் என் காது பக்கத்தில். ஏன்னா நான் தனியாக இருக்கேன்னா கொஞ்சம் அந்த லோன்லினஸ் ஹிட் ஆகும்போது எல்லாமே மாறுதுங்க. செல்வராகவன் சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், லோன்லினஸ் மாதிரி ஒரு வரமே இல்லை, அதுக்கப்புறம் அது காலங்கள் போக்கல், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த போஸ்ட்டு, பட் ரிலேட்டட் டு இதுதான் போட்டிருந்தாரு. எனக்கு அப்போ கூட அந்த போஸ்ட்டில் ஏதோ ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு, அந்த ஒரு அவர் சொன்ன கருத்தில். பட் ஆக்சுவலாக லோன்லினஸ் வந்து ஒரு பூன், அதாவது ஒரு வரம். எப்போனா உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும், உங்களுக்கான பர்சன்ஸ் இருக்கணும், அவங்க கூட எல்லாமே நீங்கள் கனெக்டடாக இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த லோன்லினஸ் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த லோன்லினஸ் ஸ்பேஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ரொட்டீன் இல்லாமல், ஒரு ப்ராப்பராக கனெக்டடாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், லைஃப்பில் ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லாமல், அம்மா அப்பா தூரமாக இருக்கிற அதான் நமக்கான பீப்புள் நம்ம கூட கனெக்டடாக இல்லாமல், ஒரு ப்ராப்பர் ஒரு ரொட்டீன் இல்லாமல், அந்த மாதிரிலாம் ஒரு லோன்லினஸ் ஹிட் ஆகும்போது அது வேறு மாதிரிங்க. ஐயோயோ அது கொடுமை. இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப சொர்க்கமாட்டம் இருக்கும், ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து நான் சோஷியலைஸ் ஆக்கிறது ஹியூமன்ஸ் கிட்ட, ரொம்ப டீவியேட்டிங் ஃப்ரம் த சொசைட்டியாக கொண்டு போயிருது அந்த லோன்லினஸ்.
இந்த ஏஜுக்கு இந்த லோன்லினஸ் தேவையில்லை. சரி அதெல்லாம் விடுவோம். எங்கே என் கதையை புலம்பிட்டு இருக்கேன், வேறு ஒரு சிஸ்டரோட கதையை சொல்ல வந்தேன். ஸோ நைட் நான் தென்கட்சிக்கோ சோமனன் ஸ்பீச் போட்டுட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மறுபடியும் மிட் நைட்டில் பேசி எழுந்திரிக்கும் போது அது ஒன்று ஆட்டோ ப்ளே ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுவே ஆஃப் ஆகிருக்கும். இல்லை ஆஃப் ஆகலை அப்படின்னா நான் ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு ஃபோனை தள்ளி வச்சுருவேன். எப்பயுமே அந்த கதை கேட்கும்போது கூட தள்ளி வச்சுருப்பேன். ஏன்னா அந்த ரேடியேஷன்லாம் ஐயோ என்னென்னமோ சொல்கிறேன். ஸோ அந்த நைட் ஆனால் அந்த ஃபோனை தள்ளி வச்சுட்டு அப்புறம் மட்டும் அந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டு தூங்குறாங்க போல். சரி ஓகே பரவாயில்ல, கண்ணா நீ தூங்கடா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு தூங்க வாச்சு வைக்கிறோம்ல, அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே இன்றைக்கி என்ன, ஐயோ பேட்ரி வேறு முடிய போகுது, இருங்க வேறு பேட்ரி மாற்றிட்டு இந்த பாட்காஸ்ட்டை பேசி முடிக்கிறேன். எப்போ முடிய போகுதுன்னு தெரியலையே, ரெடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிஸ்டரோட கதையை சொன்னோம்னா ஐயோ எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஏன் பிளிங்க் ஆகிற, இப்போ தான் பேட்ரி கீட்ரி எல்லாம் ஆஃப் ஆகும். சும்மா இருக்கும்போதெல்லாம் பேட்ரி ஃபுல்லாக இருக்கும். சரி என்ன இருங்க வம்சம் வந்துட்டேன். ஸோ அந்த சிஸ்டரோட லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன ஓகே இது வந்து ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கூட இதுக்கு முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அந்த பையன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், எனக்கு அந்த பையன்கிட்ட லவ் யூ சொல்லணும், எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்ட்டு. சிஸ்டர் நான் பாட்காஸ்ட்டில் ஏதோ அந்த ஸ்டோரிஸ்லாம் வச்சு அந்த ஸ்டோரிஸ் இப்படி இருக்குது, அதில் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், சும்மா எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதானே தவிர டிப்ஸு கொடுத்து நீங்கள் என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்க உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? டிப்ஸு கொடுத்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவனா இருந்தானா நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கு போகிறேன்? என்கிட்ட போய் டிப்ஸ்லாம் கேட்குறீங்களே, நான் அதில் ரொம்ப வீக்குன்னு இல்லை, ஐ சோஸ் டு பி வீக். தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அது நல்லது தான். கொஞ்சம் சில விஷயங்களில் முன்பகுதியில் சட்டிலாக வாசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்பகுதி நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சட்டிலாக வாசிச்சுக்கிறது தான் நம்ம வேலையை உண்டுன்னு போயிட வேண்டியது தான். என்கிட்ட வந்து சரி அந்த பொண்ணோட கதை என்னென்னு சொல்கிறேன், இது கேளுங்க ஃபஸ்ட்டு. ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு ஸ்கூல்லேயே. அந்த க்ரஷ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டைப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னால் அப்படி சொல்கிறேன். அந்த க்ரஷ் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையன் கிராஸ் பண்ணும்போது இவங்க பேரை கத்துவாங்களாம். மறுபடியும் அந்த பையன் இப்படி கிராஸ் பண்ணனா இவங்க பேரை கத்துவாங்களாம். ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சான். அப்புறம் போக போக அவன் பேரை கத்தலைன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்ன இந்த பையன் போகிறான், நம்ம பேரை யாருமே கத்தலை அப்படின்னு. ஸோ கடவுளே, இந்த ஸ்கூல் டேஸில் ஞாபகம் வருது எனக்கு. அந்த மாதிரி கொடூரம் அந்த மாதிரி தான். ஏன்னா கொடூரம்னு சொன்னது இந்த சிஸ்டரை சொல்ல, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை சொன்னேன். அவன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டான் ஸ்கூல் படிக்கும் போதே லவ்ங்கிற பேரில். கருவம் முடித்தவன். என்ன ஒரு அடாசிட்டி, என்ன வயசு அது பொண்ணுக்கு கையாக இருக்கிற அளவுக்கு. அவங்க வீட்டிலலாம் அந்த கையை பார்த்து அறுத்த இடத்துலேயே நான்லாம் அவங்க அப்பனா இருந்தாலும் வச்சுக்கோங்க பொழிச்சு இனிமேல் பண்ணு என்ன அப்படி என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசு பையன். இல்லை சொல்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரீமுக்குலாம் போகவே கூடாதுல்ல. பேசிக்காக என்ன வயசு அது, என்ன அப்படி என்ன இது என்ன கருண். சரி ஓகே அது வயசு அப்படி தான். என் ஃப்ரெண்டோட ஸ்டோரிக்கு போயிட்டேன், அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த பொண்ணு அந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு ஒரு க்ரஷ் டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க படித்து முடிச்சுட்டுலாம் வந்துட்டாங்க. அந்த பையன்கிட்ட பேசவே இல்லை ரொம்ப. அப்புறம் அவங்க படித்து முடிச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராமில் தேடி ஒரு மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இந்த இன்ஸ்டாகிராமுங்கிற ஒன்றை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா 99 ஒரு 100 பேரில் 80-85 பேர்த்துக்கு லைஃப்பில் சிக்கல் வராது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்ன கைண்ட் ஆஃப் சிக்கலாக இருந்தாலும் சரி, அது அடிக்ஷன் கைண்ட் ஆஃப் சிக்கலாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத கான்டென்ட்டை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸ் எக்ஸ்போசர்ஸ்லாம் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கிற லைஃபுக்கு எடுத்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த கண்ட கர்மத்தையும் தேடி கண்டுபிடிச்சி செருப்படி வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் வந்து டெக்னாலஜிஸ் அப்படின்னாலே ஒரு டெக்னாலஜி அப்படின்னாலே டு மேக் திங்ஸ் ஈஸியர், அதுதான் வந்து ஒரு டெக்னாலஜியோட பேஸாக இருந்துச்சு. இன்றைக்கி டு மேக் ஹியூமன்ஸ் லேசியர், அதுக்கு டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்குது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டு மேக் திங்ஸ் ஈஸியர், இந்த விஜய் நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி ஜிப்புனா என்ன, சர்ன்னு மேலே சர்ன்னு கீழே வரும். நம்ம வந்து இப்போ டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போனோம்னா அதுக்கு ஒரு ஈஸியான அதுக்கு ஒரு டெக்னாலஜி. ஃபேன்னா என்ன, காற்றே இல்லை விசிறி வச்சு கையில் விசிறி ஃபேனை போட்டால் கொஞ்சம் டெக்னாலஜி. யாரையாச்சும் போய் பார்த்து பேசணுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பார்த்து பேசணும், பைக்கு டெக்னாலஜி. இப்போ ஃபோன் இன்னொருத்தங்களுக்கு டக்குன்னு கான்டாக்ட் டெக்னாலஜி. அதையும் தாண்டி மெசேஜ் டக்குன்னு இன்றைக்கில் கம்யூனிகேஷன் இருக்குது, வாட்ஸ்அப்பு. பட் அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டி போகும்போது அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ் ஆகிறத தாண்டி நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குது. டெக்னாலஜி நம்மளை லேசியர் ஆக்கி நம்மளை யூஸ் பண்ணி அதோட டாமினன்ஸை அது காட்டுது. அது காட்டுது அப்படின்னா எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் திங் அதோட டாமினன்ஸை காட்ட முடியும் அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் திங்கை உருவாக்குறான்ல ஒரு ஹியூமன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிரெயின், அவனுக்கு தேவை எண்ட் ஆஃப் த டே காசு, ஃபேமு, நெட்வொர்த் ஆஃப் திஸ் மச் பில்லியன் அப்படின்ட்டு அவரோட ப்ரொஃபைல் கூகுளில் வரணும்.
அந்த மாதிரி வந்து அதுக்காக நம்மளோட இதை யூஸ் பண்ணிக்கிறது தான். நம்மளும் முட்டாள்தனமாக போய் அதுக்குள்ளே விழுந்து இந்த டெக்னாலஜிலாம் விட்டுருவோம். அதை பற்றி நம்ம வேறு ஏதோ டாபிக் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த இன்ஸ்டாகிராமில் கண்டுபிடிச்சி அந்த பையனை கண்டுபிடிச்சாச்சு, அந்த பையன்கிட்ட பேசியாச்சு, அந்த பையனும் பேசியிருக்காங்க. ஸோ 2 பேரும் மாறி பேசியிருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்புறம் அந்த பையன் வந்து சொல்கிறானாமா, இங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே இருக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இங்கே இருக்கல, எனக்கு ஏதாச்சும் டிப்ஸு கொடு, நீ தானே என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானாமா. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளாது என் இதயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஷாக்காயிருக்கு, செதறி போயிருக்கு. என்னது இது, வாட் இஸ் திஸ், என்னடா என்கிட்டயே வந்து கேட்குற, டேய் எப்பட்றா அவன் வேறு ஒரு பொண்ணு கூட உன்னை வச்சு நான் பார்ப்பேன் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரே ஃபீலிங்ஸாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ, அவன் தான் நம்மளை மதிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லைன்னு பச்சையாக தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் அதுக்கும் நான் டிப்ஸ் சொல்லி அனுப்பிச்சேன், டேய் இப்படி போடா, பேசுடா, பழகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அவன் போனான் ப்ரோ, ஒரு வருஷம் ஆளக்கானா. அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஓகே சொல்லி லிட்ரலாக 2 பேரும் லவ்வும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அப்பப்போ பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு பாய் லவ் அனதர் கேர்ள் புரோக்கன் திருச்சிற்றம்பலம் ஓகே இல்லைங்க, நிறைய கதை வருதா, அதனால் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்காத ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன போய் வெறுங்கை வீசிட்டு போகிறவன்டா. நான்லாம் வெறுங்கை பெண்ணு கூட கொண்டு போக மாட்டேன். என்ன போய் நோட்ஸ் எடுக்க வச்சு, ஐயோ நான் காலேஜில் பண்ணதெல்லாம் சொல்லிட்டேன்னா எங்கள் அப்பா இது பார்த்தாருன்னா அவ்வளோதான், இதுக்கு தான் அவனுக்கு 10 லட்ச ரூபா கட்டணுமான்னு போன் போடுவார். சரி ஓகே அதை விடுவோம். சொல்கிறேன் எப்படியோ ஒன்று பாஸ் ஆயிடுவேன், அது வேறு விஷயம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், திருச்சிற்றம்பலம். அவர் வந்து வேற ஒரு பொண்ணை போயிருக்காரு, பார்த்துருக்காரு, லவ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணுங்க ஹாய் பாய் அப்பப்போ மெசேஜ்லாம் அமைச்சிருக்காரு. இந்த பொண்ணும் சரி ஓகே என்ன பண்ணுறது, ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே அடிச்சுக்கிட்டு ஸ்கூல் டைம்லேருந்து க்ரஷ் வேறு. அந்த ஏஜுக்கு அந்த டைமில் அதெல்லாம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்ல அந்த ஒரு டைமுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு வேறு சில ஈவெண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது இந்த விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். பட் அந்த வயசில் கொடுக்குற பட்டர்ஃப்ளைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம அம்மா அப்பாவை தாண்டி கண்டவங்க இன்ஃப்ளூயன்ஸில் கண்டதையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்யூச்சரில் உட்காந்து ஃபீல் பண்ணுறக்கு அந்த வயசில் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அடக்கி வாசிக்கிறது, கொஞ்சம் ஒரு நமக்குன்ட்டு கொஞ்சம் ஒரு பேசிக் எத்திக்ஸ், ஒரு பயம், கருக்கடை, அதெல்லாம் அந்த ஏஜுக்கு அது வேணும் தான். ஏன்னா 15 இப்போ 25 வயசில் ஒரு பையன் ஒரு இடத்துக்கு போகிறக்கும் 15 வயசில் ஒரு பையன் அதே இடத்துக்கு போகிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்கு அந்த கொஞ்சம் கருக்கடை, அந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு கொஞ்சம் அடங்கி இருக்கிறது நல்லது தான். அப்படி இருந்திருக்கலாம். சரி ஓகே டாப்பன்ஸ். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து திருப்பி வந்து ஒரு டைம் சொல்கிறானாமா, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவன் இப்படி ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படியே குஷியாக இருந்துச்சு. ப்ரோ இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா, நல்ல பாட்டு, அதை கேட்கணும். அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கும். வைதேகி என்னமோ அவங்க டக்குன்னு அவங்க பேர் மறந்துட்டேன். பட் அவங்க அந்த பாட்டு சரி ஓகே. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கு. ஓகே நைஸ், அப்பா பிரேக்கப் ஆகிடுச்சா, சரிடா இட்ஸ் ஓகே, ஏன்டா இப்படி பண்ணுற, பரவாயில்லடா. அந்த பொண்ணு ஒன்று ஏமாத்திட்டு, ஆமாம் என்ன பண்ண அந்த பொண்ணு வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே வேறு ஒரு பையன் கூடயும் என்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அப்பா பேசுகிறாருங்க, ஃபோனை வைடா அப்பா. சொல்கிறா, அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஷோ என்னடா பண்ணுறீங்க எல்லாரும், என்னடா எதுக்குடா, என்னடா பண்ணப்போ அம்புட்டு அரிச்சு என்ன எங்கே போயிடும் வாழ்க்கை, என்னமோ போங்க கருமம் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு. எனக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் பட்டுச்சு ஒரு மாதிரி பைத்தியமாக மாறிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த பையன் அப்படி சொல்லவும் மேடமுக்கு வந்து ஒரே குஷியாயிருச்சான். மேடம் வந்து சொல்லலாம் அப்படின்னு வரும்போது ஒரு ட்விஸ்ட்டு. அவர் வந்து திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு வந்தாராம். திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு வந்து மேடத்துக்கிட்ட, எனக்கு படமே பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல, நல்ல படம் தானே, ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்க, ஃபீல் குட் மூவி, கடைசியில் ஒன்று சேர்த்தார். அது எப்படி ஃப்ரெண்டை லவ் பண்ணலாம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, இந்த மாதிரி லவ் முட்டாள்தனம். ஃப்ரெண்டை லவ் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் எந்த ஒரு மண்ணாங்கட்டி ரூல்ஸும் கிடையாது. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இல்லை டீசெண்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் புரிதல் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு உங்கள் லைஃப் பார்ட்னராக வரும்போது ஒரு பிளஸ்ஸிங்கான லைஃப் அமையும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது நல்லா இருக்கும். வேறு லெவலுன்னு சொல்ல முடியாது, அதோட வேறு சினாரியோஸில் இருந்து பார்ட்னர்ஸாக மாறினவங்களாம் வேறு லெவலில் அழகாக வாழ்ந்துருக்காங்க. பட் அந்த சினாரியோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட் மாதிரி அது நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன், ரிலேஷன்ஷிப்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பாக மாறும்போது ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே ப்ரிவைல்டாக இருக்கிறனால இந்த பீஸை பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஜோன்லேயே நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாமல் அந்த பீஸை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டனால நம்ம வந்து ஒரு எப்பயுமே பதட்ட நிலைக்கோ ஒரு பக்குங்கிற நிலைக்கோ அவன் ஏன் இப்படி சொன்னான், அப்போ இப்படி பண்ணுவாளோ, அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் ஏன் இந்த ஆக்ட் பண்ணான், அப்போ வேணும்னே அவன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் என்னை சீட் பண்ணுறான் அப்படின்னு சப்ப விஷயத்துக்குலாம் அந்த புரிதல் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டைகள் லொட்டுலோஸ்க்குலாம் இருக்காது. அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணக்கூடாதுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சும்மா இந்த ஒரு 2 இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கானுங்க. நமக்கு சொந்தமாக சுயமாக புத்தி வேணும், நமக்கு அந்த அறிவு இருக்கணும். இதுக்கெல்லாம் அந்த இன்டெலெக்சுவல் புளுத்திஸு நம்மளும் போய் அப்படி புளுத்துங்கிற அறிவே கிடையாது. அப்படி புளுத்தாமல் இருக்கிறதா ரியல் புளுத்தித்தனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சொல்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு வந்துட்டானா ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டாங்களா, அதனால இவருக்கு பிடிக்கலையா, அதை மேடம் சொல்லிட்டாங்களா, மேடம் அவ்வளோதான் மறுபடியும் ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா மேடம் ஃப்ரெண்டு தானே. சொல்லலாம் வரும்போது திருச்சிற்றம்பலம் படம் தனுஷ் சார் ஒரு குடும்பத்துக்கு எடுத்து ஒரு லவ் காதல் ஜோடிகளை பிரித்து விட்டீங்களே, உங்களுக்கு நியாயமாக இதெல்லாம்? அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, பீகார்லேருந்து எவனாச்சும் மிஸ்டு கால் விட்ருப்பான். அப்புறம் ராங் நம்பர் பையா தேக்கோ பையா வேடா போனேன் அப்படிமா அவனே. எனக்கு ரெகுலராக நார்த் இந்தியாவிலேருந்து ராங் நம்பர் சொல்கிறது என்ன கருவும். அப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்படி சொல்லிட்டாங்க, ஐ மீன் அந்த பொண்ணு அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் சொல்ல முடியல ப்ரோ என்னால் அவங்ககிட்ட. அவங்க ப்ரொஃபைல் நான் பார்க்கல, பட் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணுன்னா இப்போ தான் அந்த காலேஜ் டைம் கைண்ட் ஆஃப் பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது கீழே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ எங்கள் பேரண்ட்ஸு, எங்கள் அப்பாலாம் அவள் தான் சொன்னால் ரன்னா கொடூரமாயிருவார் அப்படின்ட்டு அவங்க அனுப்பிச்சிருந்துருக்காங்க. இப்படியும் ஒரு சினாரியோ அனுப்புகிறாங்க. எனக்கு தெரில சிஸ்டர், உண்மையாலுமே இந்த சினாரியோ எனக்கு எப்படி யோசிக்குதுன்னே புரியல. 100% எங்கள் அப்பாவை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும். நான் அதுக்கான ஒர்க்கை பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கு வாங்குகிறேன், நான் என்னோடய சொந்த காலை நிற்கிறேன், என் வீட்டில் இருக்க ஃபினான்ஷியல் தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு என்னோடய ஃபினான்ஷியல் தேவைக்கு என்னோடய அப்பா கிட்ட கையேந்தாமல் நானே என்னை பார்த்துக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுலையும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எங்கள் வீட்டில் போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப தெளிவான பொண்ணு, ஒரு முடிவெடுத்தால் அவர்கிட்ட தெளிவாக தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா நினைக்கிற அளவுக்கு நான் நடந்துப்பேன். ஸோ அந்த டைமில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னா எங்கள் அப்பா நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்கள். இல்லை நான் லவ் பண்ணுற பையன் நாளைக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் லாஸே ஆனாலும் வெல்ட்ரிக்கா வித்தாச்சு என்னை காப்பாற்றிடுவான், அவன் வெல்ட்ரிக்கா வித்தாச்சு என்னை காப்பாற்றுற ஸ்டேட்டில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா விமன் ஆர் கிவன் சாய்ஸஸ். வெல்ட்ரிக்கா விற்கிறவனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், வெல்ட்ரிக்கா சூப்பர் மார்க்கெட் வச்சு கோடீஸ்வரனாக வாழ்கிறவனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கு கோடீஸ்வரனாக வாழ்கிறவன் திடீர்னு வெல்ட்ரிக்கா விற்கிறதுக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்க டைவோர்ஸும் வாங்கிட்டு போய்க்கலாம், அதுக்கு அலிமனியும் கேட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த ரூல்ஸ் விதமாகவே அவங்களுக்கு கொஞ்சம் லெஷர்னஸ் இருக்குது. அது ரியாலிட்டி அப்படின்னா அதை நான் சொல்ல தான் செய்யணும்ல. ஸோ அந்த லெஷர்னஸ் அவங்களுக்கு இருக்குது. மேனுக்கு அப்படி இல்லை. எவன் ஆண்டிலேருந்து போண்டியாவான், போண்டிலேருந்து ஆண்டியாவான் நீங்கள் சொல்லவே முடியாது. ஆம்பளை அந்த ஒரு பயத்துலையும் இன்செக்யூரிட்னஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம நாளைக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணிடுவோமோ, அப்படி நாளைக்கு நான் பணக்காரனாகவே இருந்து திடீர்னு வெல்ட்ரிக்கா வைக்கிற நிலைமைக்கு போயிட்டா இவனால் நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா? ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் லாஸ் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்காது, நிறைய கத்துவார், சண்டை போடுவார். அந்த டைம் அப்படியே ப்ரெஷர் லொசுக்கு அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். அத்தனையும் நின்று தாங்கி நாளைக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு வந்துருவாளா அப்படிங்கிற பயம், ஒரு இன்செக்யூரிட்டினஸ் ஆம்பளைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களாம் லவ் பண்ணுறீங்க, உங்கள் ஆம்பளைங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு இன்செக்யூரிட்டினஸை ஃப்ரீ ஆக்கணும், அவனுங்க மைண்டை ஈஸ் ஆக்கணும், அவனுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு இன்செக்யூரிட்டினஸை அட்ரஸ் பண்ணி நான் அவன் கூட இருப்பேங்கிற நம்பிக்கை அவனுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக கொடுங்களேன். இவென்ச்சுவலி அவன் உங்கள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டு பாசம் ஜாஸ்தியாகும். அவனோட இன்செக்யூரிட்டி இவென்ச்சுவலி டவுனாக போகும்போது சைக்காலஜிஸ்ட் தானே எல்லாமே சொல்கிறேன். இப்போ எதுக்கு நான் சொன்னேன்? ஸோ எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. நாளைக்கு அவன் என்னன்னா என்னை விட மாட்டான். நான் என்னோட ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் சுச்சுவேஷனை பொறுத்து அது டாக்ஸிக்காக மாறும், சுச்சுவேஷனை பொறுத்து அது டாக்ஸிக்காக மாறாமையும் இருக்கும். நம்ம எப்படி ஒருத்தங்களை பர்சீவ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து ஒரு விஷயம் டாக்ஸிக்காக இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில் இருக்கும்போது ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அது கேராக தெரியும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில் இல்லைன்னா ஒருத்தவங்க ஒன்று சொல்லும்போது அது நமக்கு டாக்ஸிக்காக தெரியும். ஸோ நம்ம எப்படி ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உண்மையுமே டாக்ஸிக்காக இருப்பாங்க. நாளைக்கு உங்ககிட்ட இந்த கிளாரிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு அவனை போயிட்டேன் அப்படின்னா, ஒன்று நாளைக்கு அவனே தருதலத்தனமாக சுற்றினாலும் நான் அவன் கூட இருந்துப்பேன், நான் ஃபினான்ஷியலாக அவனை பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை மீறிக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்டர்ஸோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, ஃபினான்ஷியலாகவும் கிடைக்க போகிறது கிடையாது, மென்டலாகவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நாளைக்கு அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் தான் அந்த பையன் கூட வாழ்ந்தாகணும். ஸோ அந்த பையன் அதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அவன் உங்களை பேசிக்காகவே நல்லா கேர் பண்ணிக்கணும். ஏழையாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவன் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கணும். ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு அந்த பையன் மேலே இருந்துச்சுனாலோ
இருந்துச்சுனாலோ, இல்லை உங்கள் அப்பா எப்படியாவது எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி நான் அந்த கல்யாணத்துக்கு நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுனாலோ நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் ஒரு கிளாரிட்டி கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா, லவ்ங்கிற பேரில் இவங்ககிட்ட நீங்கள் ஃபுல்லாக இறங்கிடுவீங்க. நாளைக்கு அப்பாங்கிற பேரில் நீங்கள் பேக் வாங்குவீங்க. அப்போ அவன் உடஞ்சி போயிடுவான். இல்லை நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டையே மீறிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும், வீட்டையே மீறிட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறக்கே வாயில் வருதுன்னா, இன்றைக்கி நான் நிறையா டாக்ஸிக் பேரண்ட்ஸையும் பார்க்குறேன். என்னோடய பேரண்ட்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு என்னோடய பேக் ஆஃப் த மைண்டில் இருந்தாங்க. அவங்கள யோசிச்சு பார்த்தா வீட்டை மீறிட்டுங்கிற வார்த்தை என் வாயிலேருந்து கூட வராது. ஏன்னா அவங்க சச்சு ஜென்யூன், கைண்ட், பியூர் அண்ட் ப்ராக்டிக்கலி ட்ரிவன். லக்கிலி எனக்கு இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் பெரிய இதாக அமைஞ்சிருச்சு எனக்கு உண்மையிலுமே, தேங்க் காட். பட் அதை தாண்டி நான் நிறையா ஸ்டோரிஸ் கேட்கும்போது தான் சில விஷயங்கள் புரியுது. பேரண்ட்ஸ் சில இடங்களில் தே ஆர் ரியலி பீயிங் டாக்ஸிக் அப்படின்ட்டு. பட் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் தான். இன்றைக்கி நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் அச்சும்னு தும்முனாலே எங்கள் அப்பா ஒரு டாக்ஸிக், என்னை அதை பண்ண விட மாட்டேங்கிறாரு, நைட்டு 10 மணிக்கு மேலே என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாரு. எந்த அப்பாமா ஒத்துப்பான் நைட்டு 10 மணிக்கு மேலே? பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்குமே பக்குன்னு இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம டாக்ஸிக்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் பேசிக் கட்டுப்பாடுகள், அந்த கோட்பாடுகள் அந்த இதில் இருந்தால் தான் நம்ம சில பவுண்டரிஸ் கூட சேஃபாக இருப்போம். அது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது, அது புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப பண்ணி இல்லை எனக்கு கௌரவம் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், என் பையன் அது பண்ணால் நீ அப்படி அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது தெரியும், பச்சையாக தெரியும் அவங்க டாக்ஸிக்னு. அதுதான் டாக்ஸிக். மற்றபடி பேரண்ட்ஸ் போடுற சாதாரண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நமக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேரண்ட்ஸ் தான் போட முடியும். அதனால் அதையாச்சும் அவங்க பண்ணட்டும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி சமுதாயத்தில் ஒரு நல்ல இதாக வாழுவோம். இல்லாட்டி தற்கொலைத்தனமாக இந்த உலகத்துக்கு பாரமாக தான் சுற்றிட்டு இருப்போம். நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் டக்குன்னு இந்த பாட்காஸ்ட் முடிச்சிடறேன். அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இந்த பொண்ணு சொல்லலான்னு போகும்போது திருச்சிற்றம்பலம் பார்த்து தொலைச்சிட்டான் அவன். என்ன பண்ணுறது இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸு இந்த மாதிரி சினரில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதையை பற்றி. பட் ஜென்ரலாக சிஸ்டர், அதான் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும், இல்லை அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஒரு கிளாரிட்டி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், அந்த டைமில், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் சில அடிகள் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது சில மெச்சூர்னஸ் வரும். அந்த மெச்சூர்னஸ் வந்ததுக்கப்புறம் அது வேறு. பட் உங்களோட ஸ்டேஜில் நான் கவனிச்ச வரைக்கும், நீங்கள் அனுப்பின மெசேஜ் வரைக்கும் நான் உங்களோட ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது, நீங்கள் ஒரு மெசேஜில் ஒன்று டைப் பண்ணியிருந்தீங்க, இவனை விட ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது, இப்படி ஒரு நல்ல பையன் லைஃப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்று பாட்காஸ்ட்டும் நேற்று பாட்காஸ்ட்டும் பேசியிருக்கேன். அந்த நேற்று பாட்காஸ்ட்டை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அது தன்னோட லவ்னு வரும்போது அவங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் உங்களோட ஷூஸ்லேருந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக தோணும். தட் இஸ் த மோஸ்ட் டிசெப்டிவ் பாயிண்ட். அது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கருத்து. அந்த வயசில் அது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கருத்து. ஆற்றுக்குள்ளே 1000 மீன் இருக்குது, எந்த மீன் உனக்குன்னு எழுதி இருக்குது, அந்த மீன் தானா மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியது ஒரு வயசில் நடக்கும். இப்போ இருக்கிறது அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், அது லைஃப் கிடையாது. அவ்வளோதான் மேட்ரு. டட்டா பாய்.